இன்றைக்கி என்னோடய பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே உளுந்தங்களி வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவோட கட்டியாக இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கம்மியாக இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொதித்த உடனே இந்த மாதிரி மாவை ஊற்றிக்கிட்டு ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வரும். ஸோ இப்போ வெந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கையில் தண்ணியை முக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். அப்படி இருந்தாலும் வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கரண்டியை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து வச்சோன்னா ஒட்டாமல் அழகாக விழும். அதுக்கு உடையில் குழி பறித்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகையும் எடுத்து ஊற்றி தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். நம்ம கருப்பட்டி பாகை மாவுலேயே ஊற்றி கிண்டுனா அது கொஞ்சம் திகட்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.